35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது. பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையிலான புதிய ஸ்டார்ட் எனும் அணுசக்தி ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் இதை புதுப்பிப்பதன் முக்கியத்துவத்தை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடுகளும் எதிரும் புதிருமான போட்டியாளர்களுமான அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே நிலவும் கடைசி முக்கியமான அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம்தான் இந்த புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தம். ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி, அதாவது மூலோபாய ஆயுத குறைப்பு ஒப்பந்தம். பிப்ரவரி 5ஆம் தேதியுடன் இந்த ஒப்பந்தம் காலாவதியாகிறது. புதிய உடன்பாடு எட்டப்படாவிட்டால் இரு நாடுகளும் மீண்டும் நீண்ட தூர அணு ஏவுகணைகள் மற்றும் அணுகுண்டுகளை அதிகரிக்கும் புதிய ஆயுத போட்டியில் இறங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தற்போதுள்ள வரம்புகளை மேலும் 1 ஆண்டு தொடரலாம் என்று முன்மொழிந்துள்ளார். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதற்கு இதுவரை அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கவில்லை. புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளும் தலா 1550 அணுகுண்டுகளுக்கு மேல் வைத்திருக்கக்கூடாது. தரையிலிருந்து, நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து, விமானங்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் மற்றும் குண்டுவீச்சு விமானங்களின் எண்ணிக்கை 700ஐ தாண்டக்கூடாது. இந்த வரம்புகளே கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்கா ரஷ்யா அணு ஆயுத போட்டி கட்டுக்குள் இருக்க காரணமாக இருந்தன. இந்த ஒப்பந்தம் மட்டும் காலாவதியானால் இரு நாடுகளுக்கும் இடையிலான அணு ஆயுத கட்டுப்பாடு முற்றிலும் நீங்கும். ஒருவரின் அணுசக்தி திறன் குறித்து மற்றொருவர் தெரிந்து கொள்ளும் தகவல் பரிமாற்றம், ஆய்வுகள், ஆயுத ஆய்வு முறை அனைத்தும் முடங்கும். அணு ஆயுத போட்டி கட்டுப்பாடில்லாமல் தீவிரமாகும் அபாயமும் உள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் பிரபஸ்னிக் க்ரூஸ் ஏவுகணை, ஓரஷ்னிக் ஹைப்பர்சோனிக் ஆயுதம், பொசைடன் டர்பேடோ உள்ளிட்ட புதிய அணு ஆயுதங்களை ரஷ்யா உருவாக்கியுள்ளது. மறுபுறம் கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை அமெரிக்கா அறிவித்துள்ளது. இன்னொரு பக்கம் சீனாவின் அணு ஆயுத களஞ்சியம் வேகமாக வளர்ந்து வருகிறது. தற்போது சுமார் 600 அணுகுண்டுகள் சீனாவிடம் உள்ளன. 2030க்குள் இது 1000ஐ தாண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை மதிப்பிட்டுள்ளது. இதனால் ரஷ்யாவுடன் மட்டுமல்ல, சீனாவையும் கருத்தில் கொண்டு புதிய அணு ஆயுத திட்டம் தேவை என பாதுகாப்பு நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த ஒப்பந்தம் மட்டும் முடிவுக்கு வந்தால் அணு ஆயுத போட்டி புதிய கட்டத்துக்கு செல்லும். உலக பாதுகாப்பு அமைப்பு மேலும் நிலையற்றதாக மாறும். அணு ஆயுத போர் அபாயம் கூடும். 2010இல் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமாவுடன் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெத்வெடேவ், ட்ரம்ப் கணிக்க முடியாதவர், எவ்வித சூழ்நிலைக்கும் ரஷ்யா தயாராக உள்ளது என்று எச்சரித்துள்ளார். உலக அரசியல் மேடையில் இந்த புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தத்தின் அடுத்த கட்ட முடிவு நேர்மறையாக இருந்தால் மட்டுமே அடுத்த உலகப் போரை தடுக்க முடியும் என்பதே சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது. பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.